புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சப்டிவிஷனில் இன்று நமனசமுத்திரத்தில் ஹெல்மெட் அணிவது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொன்னமராவதி டிஎஸ்பி கண்ணன் தலைமையில் திருமயம் காவல் ஆய்வாளர் செந்தில்குமார், உதவி காவல் ஆய்வாளர் சரவணன் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது உதவி காவல் ஆய்வாளர் சரவணன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேசினார். அதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் காவலர்கள் ஹெல்மெட் அணிந்து பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நம்ம யாருக்கும் ரெண்டு உயிர் கிடையாது, எல்லாருக்கும் ஒரு உயிர் தான் இருக்குது. ஒன்று போனால் வராது. நம்ம இந்திய நாட்டில் வந்து போரில் சாகுறாங்கல்ல, போர் வீரர்கள் சாகுறாங்கல்ல, அவங்க சாகுறத விட ஒரு ஆண்டுக்கு ரோட்டில் ஆக்சிடெண்ட்டில் ஹெல்மெட் இல்லாமல் ட்ரங்க் அண்ட் டிரைவில் சாகுறது தான் அதிகம். போர் வீரர்கள் சாகுறதுல அது ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அந்த உயிரை விடுறதுல அர்த்தம் இருக்குல்ல. ரோட்டில் அனாமத்தை சாகுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? சொல்கிறது புரிய சொல்கிறது. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்லியிருக்காங்க, போரில் சாகுறத விட ரோட்டில் தான் அதிகமாக சாகுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல புரியுதா? அதனால் எதுக்கு போலீஸ் வந்து டெய்லி வெஹிக்கிள் செக் பண்ணுறது வந்து காசு வசூல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பொதுமக்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு கிடையாது. சாலை விபத்தை தவிர்க்கணும், பொதுமக்கள் உயிரை காப்பாற்றணுங்கிறது போலீஸோட கடமை. அதுக்காக தான் நாங்கள் டெய்லி கேஸ் போடுறோம், நாங்கள் தணிக்கை பண்ணுறோம். சொல்ல புரியுங்களா? எல்லோரும் வேற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு நோக்கம் என்ன? சட்டத்தை அமுல்படுத்தணும், ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது, பொதுமக்கள் உயிர் போகக்கூடாது. அதுக்கு தான் நோக்கம். புரியுதா? நான் சொல்ல புரியுதா என்ன? அதனால் போலீஸ் நிப்பாட்டுறதுக்கு சங்கடப்படாதீங்க. நிப்பாட்டுங்கிறதுக்காக ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுங்க. வண்டியில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணணும். என்ன அதையும் பார்க்கணும். ஒவ்வொரு டைம் என்னென்ன தெரியாமல் இன்சூரன்ஸாக என்னென்னு தெரியாமல் ஓட்டிட்டீங்க. யார் நிப்பாட்டினாலும் ஒரு விபத்து நடந்துச்சுன்னா, சார் வண்டி மாற்றி கொடுங்க, சார் வண்டி மாற்றி கொடுங்க, இன்சூரன்ஸ் இல்லை சார் வண்டி மாற்றி கொடுங்க சார் சொல்லி கேட்குறீங்க. நீங்களே தப்பு பண்ணுறது இல்லாமல் போலீஸ் தப்பு பண்ணதுக்கு வந்து தூண்டுறீங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு இன்சூரன்ஸ் இப்போ நான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து இறந்தேன் அப்படின்னா என்னோட வேல்யூ குறைஞ்சது ஒரு 50 லட்சம் இருக்கும். என் வயசுக்கு 50 லட்சம் கிளைம் ஆகும். 50 லட்சம் உங்களால் தர முடியுமா? நீங்கள் இடிச்ச அதே நீ ஒரு 2000 இன்சூரன்ஸ் கொடுத்து அந்த 50 லட்சத்தை யார் கொடுப்பா? அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கொடுப்பா. உங்களால் கொடுக்க முடியுமா? நீங்கள் மோதி நான் இறந்துட்டேன்னா எனக்கு 50 லட்சம் கிளைம் ஆகும். என் வயசுக்கு, என் சர்வீஸுக்கு, என் சம்பளத்துக்கு உங்களால் கொடுக்க முடியுமா? ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கட்டுவோம்ல. அதனால தான் எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க. அந்த வருஷம் இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணுங்க. லைசன்ஸ் எடுங்க. நீங்கள் ஒரு விபத்து ஆகிப்போச்சு, ஏதாவது ஆகிப்போச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் லைசன்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. அதுக்கு இப்போ ஒரு அமௌண்ட் வந்து குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம்னா ஓட்டுனா உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. லைசன்ஸ் இல்லைன்னா அந்த கம்பெனிக்காரன் அவங்க லைசன்ஸே கிடையாது, அவர் மேலே கூப்பிட்றோம், எங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் நான் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜ் கிளைம் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் இருக்கலாம், என்ன ஆகும்? குறையும். அதனால் லைசன்ஸ் இருக்கணும் ஓட்டுறவங்களுக்கு. என்ன வருஷம் இன்சூரன்ஸ் இது பண்ணணும், ஹெல்மெட் போடணும். இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்து அவர் ஹெல்மெட் போடலை, ஹெல்மெட் போட்டிருந்தா அவர் பொழைச்சிருப்பாரு, இந்த இறப்பு நடந்திருக்காதுன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான்? அவன் பணத்தை கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுவான்? வாதாடி அமௌண்ட்டை குறைப்பான். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது, பொதுமக்கள் தெரிய மாட்டேங்குது. இதுக்கு தான் இந்த நல்ல நோக்கத்தில் தான் போலீஸ் என்ன பண்ணுறான்? வெஹிக்கிள் செக் பண்ணுறான். புரியுதா? எல்லாம் ஹெல்மெட் போட்டு ஓடுங்க. தலைக்கவசம் உயிர் கவசம்ன்றாங்க. விபத்தில் வந்து கை கால் உடிஞ்சா சரிபடுத்திடலாம், தலை காயமான என்னாங்க ஒன்றுமே செய்ய முடியாது, கோமா ஸ்டேஜ் போயிடும், குடும்பத்தை பார்க்க முடியாது. கண்டிப்பான முறையில் 2 சக்கர வாகனம் ஓட்டுறவங்க தலைக்கவசம் அணிங்க, ஹெல்மெட் போடுங்க. இந்த ஐயா என்ன பண்ணீங்க? ஹெல்மெட் எங்கே வச்சுருந்தீங்க? ஹெல்மெட்டை கீழே வைக்கிறீங்க. ஹெல்மெட்டுன்றது மண்டைக்குள்ள மாட்டுறது. அதனால் வந்து தலைக்கவசம் வந்து வாகனம் போட்டுங்க. சாலை விதியை கடைபிடிங்க. ரொம்ப நன்றி. ஆ